லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆக்சுவலி எவ்வளோ பேருக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு கரெக்டாக தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கேட்குறது ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு எக்ஸாக்டாக கேட்குறேன். சில பேர் சொல்லுவாங்க கம்மி ப்ரைஸில் ஷேரை வாங்கி அதிக ப்ரைஸில் ஷேரை விற்கிறது அப்படின்னு. இன்னும் சில பேர் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு போட்டால் அந்த 1000 ரூபாய் நாளைக்கு 2000 ரூபாவாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்னாலே ரொம்ப ரிஸ்க்குப்பா, எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆளை விடு அப்படின்ட்டுருவாங்க. ஆக்சுவலி நான் ப்ராப்பராக ஷேர் மார்க்கெட் கிளாஸ் போய் லேர்ன் பண்ண ஒரு பையன். ஸோ என்னால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு கரெக்டாக சொல்லித்தர முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட் உள்ள வராங்க, அண்ட் ஷேர் மார்க்கெட் மூலிமா நம்ம எப்படிலாம் பணம் ஏர்ன் பண்ணலான்னு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு டாட்டான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட 2022 ஆனுவல் டர்ன் ஓவர் 10 கோடின்னு வச்சுக்கோங்க. 2021 அவங்க 9 கோடியும் 2020 அவங்க 10 கோடியும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்களால 10 கோடி தாண்டி ஏர்ன் பண்ணவே முடியல. ஸோ இந்த டாட்டா கம்பெனி அவங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கம்பெனியை டெவலப் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அதிக ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். பட் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிக பணம் தேவைப்படுது. ஸோ பணத்துக்கு இந்த டாட்டா கம்பெனிக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. 1 பேங்க் லோன், 2 பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், 3வது ஷேர் மார்க்கெட். நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்கி தான் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லோனுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. செகண்ட், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். நீங்கள் ஒரு பார்ட்னர் கூட பிஸ்னஸ் போட போகிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் உங்களுக்கு அதிகம் பணம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களால் உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு இருக்க அதே ஈக்குவல் ரைட்ஸ் உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டாட்டா பார்ட்னர் கூடயும் போக மாட்டாங்க. 3வது தான் ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த டாட்டா என்ன பண்ணுவார்னா செபி கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. செபி மீன்ஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த செபி தான் நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் செக்யூரிட்டியிலேருந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. செபி தான் ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்கேமும் நடக்காமல் சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த டாட்டாவோட மொத்த நெட்வொர்க் 100 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த டாட்டா என்ன பண்ணுவாங்கன்னா 100 கோடியை எடுத்துகிட்டு போய் செபிகிட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. செபி என்ன பண்ணுவாங்கன்னா 100 கோடியை ஷேராக மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படி ஷேராக மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டாட்டா அப்படின்றது 100 கோடி பண மதிப்புள்ள ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது டாட்டா அப்படின்றது 1 கோடி ஷேர் மதிப்புள்ள ஒரு கம்பெனியாக மாறுச்சு. அது எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, ஒரு டாட்டாவோட ஷேர் வேல்யூ 100 ரூபான்னு பிரித்தாங்கன்னா டாட்டாவோட 100 கோடிக்கு 1 கோடி ஷேர்ஸ் வரும். நெக்ஸ்ட், செபி என்ன பண்ணுவாங்கன்னா டாட்டான்னு ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட் உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்னு பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஐபிஓ மீன்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த ஐபிஓ பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஜான்வரி 1 நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நாளுக்கு முன்னாடியே ஷேர் ஹோல்டர்ஸ் உங்கள் ஷேரை வாங்கலாம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கலாம். அது ஐபிஓன்னு சொல்லுவாங்க. அந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸாக்டாக 100 ரூபீஸ்க்கு உங்கள் ஷேரை வாங்க முடியும். பொதுவாக இந்த ஐபிஓ 3லேருந்து 7 நாள் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த 3லேருந்து 7 நாள் ஓப்பனில் இருக்கும்போது எல்லோரும் உங்கள் ஷேரை 100 ரூபான்னு கொடுத்து வாங்கி வச்சுப்பாங்க. ஒன்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது உங்களோட ப்ரைஸ் டேரெக்டாக 100 ரூபான்னு உள்ளே வராது. சம்டைம்ஸ் 120 ரூபான்னு வரலாம், சம்டைம்ஸ் 180 ரூபான்னு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் உள்ளே வரும்போதே உங்கள் கம்பெனியோட ஷேர் வேல்யூ அதிகமாகிடும். ஸோ இதனாலேயே நிறைய பேர் ஒரு நல்ல கம்பெனியை ஐபிஓலேயே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான்லாம் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் உங்களோட கம்பெனி ஆட் ஆகும். என்எஸ்சி மீன்ஸ் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி மீன்ஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது 2 தான் இந்தியாவோட மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கி விற்கணும் அப்படின்னாலுமே இது 2ல் தான் உங்களால் வாங்கி விற்க முடியும். ஸோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் 1008 கம்பெனி இருக்கும். இந்த 1008 கம்பெனியில் உங்கள் கம்பெனி ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும் தெரியுமா, அதை தான் நான் மார்க்கெட்டில் உங்கள் கம்பெனி லிஸ்ட் ஆகுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஷேர் மார்க்கெட் உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது மீன்ஸ் அவங்க 100 ரூபா கொடுத்து உங்கள் கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்குறதுன்னு அர்த்தம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எக்கச்சக்கமாக உங்கள் ஷேரை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி அவங்க ஷேரை வாங்க அவங்க போடுற காசு எல்லாமே உங்கள்கிட்ட தான் சேரும். ஸோ நீங்கள் அதை வச்சு உங்கள் கம்பெனி டெவலப் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் கம்பெனி க்ரோத் ஆக உங்கள் கம்பெனியோட ஷேர் வேல்யூவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அதிக ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களை நம்பி ஷேர் வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இப்படி தான் ஒரு கம்பெனியில் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ். பேசிக்காக ஷேர் மார்க்கெட்டில் 2 வகையாக பணம் ஏர்ன் பண்ணலாம். ஒன்று ட்ரேட் பண்ணணும், இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரேட் அப்படின்றது ரொம்ப ரிஸ்க். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணி ஒரு 5000 ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் டைம் அதே ட்ரேடில் இன்னொருத்தர் 5000 லூஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு மணியும் இன்னொருத்தவங்க லூஸ் பண்ணுறது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையாது.
நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்க்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணி டே பை டேவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ நாள் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கம்பேர் டு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃப். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி பணம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் அனிமேஷன் வாய்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ நான் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's Bobi signing off.